அத சாமுண்டி தாயை நம்பினேனே, நம்பி மோசம் போனடா நான் பெற்ற மகனே. என்னை கொல்ல வேண்டும் என்று என்னை தேடிக்கொண்டு வந்திருக்கின்றான். ஆகையால் எக்கனவே மாண்டு விட்டாரா? தந்தை மாண்டு விட்டாரா? ஆண்ட பிறகு தந்தை மாண்டல் என்ன? என்னை கொள்வதற்கு குறித்தான். அப்பேற்பட்ட தந்தை உயிர் கொடுத்து விட்டான். இருப்பது நீயும் நானும் மட்டும்தான். நீயும் இருந்தா உன் உயிர் எடுத்து விடுவான். இதற்கு எங்கேயாவது ஓடி பிடித்துக் கொள்ளலாம். மகனே, எங்க இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் என்னோட அண்ணன் நம்ம இருவரையும் பிடித்து விடுவான். அதனால் என்னுடைய அண்ணன் காலில் விழுந்தாயினும் உனக்காக என் உயிரை கொடுத்தாயினும் உனக்காக நான் உயிர் தவித்து வாங்கி வரண்டாரா. இந்த மாலையிலே நான் குரல் விட்டு கூட்டி அழைக்க வரையில் அந்த மாலையை நீ வரைக்கூடாதடா. அப்படி இருந்தாலும் உன் வார்த்தைகள் நீ எனக்காக உயிர் பிரச்சனை வாங்கிக்கணுமா? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். தாலி எடுத்து விட்டான் உன்னுடைய அண்ணன். அதுதான் நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய போறேன் ஒன்றுமே தெரியவில்லை. உன்னுடைய மகன் உயிர் பெற்ற உன்னுடைய அண்ணனை கேட்க வேண்டும். உயிரை கொடுத்தாங்களும் ஆமா, மகனுடைய உயிரை பிழைக்க வைக்க அப்படியேவா? ஐயா மகரானா, நாம் கொள்ள வேண்டிய ஆள் யார்? அவன் நீலவேகன். நீ இந்த நாட்டை ஆழ்வான் ஆகையால் சொல்லியிருக்கான். ஆமா, ஆகையால் நீலவேகனை விடக்கூடாது. பசுவை தேடி கண்டு வரணும். கண்டு போயிருக்கும். எங்க செல்ல வேண்டும்? ஐயா போலாம். வெளிங்க அவன் தலை துண்டிக்க வேண்டாம். ஒருவேளை அவன் சாவரன போய் நான் ஒருபடியா ஆள போகிறது. பாத்துட்டு வந்துக்கிறேன். பஞ்சாயத்துல வந்து 5 மணிக்கு தான் உனக்கு 5 மணி கொண்டு வா சிவசனத்தை. ஐயோ இங்கேருந்து சொல்லுங்க என்னடா சாவ போறதில்ல. கோயில் எடுத்துக்கூட அருளாக்குற கடவுளே முதல் கடவுள் நீதான். கல்ல கூட எடுத்துக்கிறேன். ஆறடி நோட்டுக்கிறேன். 6 அடிப்பா. 6 அடி ஆயா, 3 அடி அகலம். அதுல கோயில் போகுதா? 6 அடி ஆயா, 3 அடி அகலம். 3 அடி போடுறானா? எப்பனா போயிருந்தா செஞ்சு போடாத. 6 அடி போட்டதே நான் வெளிய வர மாட்டேன். நான் கூட்டி வரேன். மரே ஏய் ஒரு சுரக்கல்ல சாய் வரடா. யாய் கர்னே ஏய் இந்த காரி வீரங்க வராங்க. தானா
தங்கா நீ சாமமா நல்லதான மச்சான் காலதத்தை நடந்தானா? நல்லதான உனக்கு பிள்ளைகள் எத்தனைகள் பிறந்தது? ஒரே ஒரு மகன் பிறந்திருக்கிறான் எங்க குழந்தைய காட்டுவா. கான்வென்ட் போயிருக்கானம்மாயா சமாச்சாரத்தை எங்க என்னம்மா எங்க மகன் பேர் என்ன? நீலமேகன் அண்ணா. அடே, நல்ல பேரு. உன்னோட பேரு நல்லா நீலமேகன். ஆமா குழந்தை அங்க கண்டியே காட்டி குழந்தை பொண்ணு செய்யறதுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தா யார் வாங்கி வச்சுக்கிறா போயிட்டு மத்துக்கா அண்ணா, நீ அழுத என் மனசு தாங்கலையா அண்ணா. தங்க செய்தவ அண்ணங்கார கூட ஆயிருப்பாரு. அதுதான் பாசம். 17 வருஷம் போய் 17 வருஷம் நான் ஐயா உனக்கு படுங்களே தச்சுக்கிறேன். குழந்தை பிறந்திருக்குதா? குழந்தை பிறந்திருக்கிறது. மகன் பெயர் நீலமேகன் என்று பேர் வைத்திருக்க அண்ணா. நீலமேகன் என் கண்ணில் காட்டவே இல்லையே. அண்ணா, என் கணவரும் நான் பெற்றெடுத்த பிள்ளையும் அப்படியே சென்றிருக்கிற விளையாடுறதுக்காக சென்றிருக்கிறான் அண்ணா. மனைவி ஆமா பொண்ண எங்க போயிருப்பான்? பொண்ணு கூட இங்கதான் இருப்பான், வீட்டுல தான் இருப்பான். கேளு சொல்லுயா சொல்லு வீட்டுக்கு இருக்கிறாரா இல்லையா? மகன் நீலமகன் எங்கே? பிள்ளைகளோடு விளையாடுவதற்காக சென்றிருக்கின்றான். காலையில் சென்ற பிள்ளையானவன் இன்னும் வீடு வந்து சாய்ந்து பொழுதாகிவிட்டது. இன்னும் வீடு வந்து சேரவில்லை அண்ணா. இன்னும் வரல. உங்களை இப்போ குழந்தை விளையாடுறதுக்கு போன எத்தனை மணிக்கு வருது? காலையில 10 மணிக்கு போறோம். 10 மணிக்கு போறோம் விளையாடுறதுக்கு. ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்துடும். சாயந்தரம் 5 ஆயிடுது. ஒண்ணு கூட உன் பிள்ளை எங்க போயிருக்கோம். நீலமேகன் எங்கே? பிள்ளைகளோடு விளையாடுவதற்காக சென்றது பிள்ளையானவன் இன்னும் வீடு திரும்புவதா? நானும் என் பிள்ளைதான் வெளி மீது விழித்து பார்த்து கொண்டிருக்கின்றன. குழந்தை போட போது எங்க மச்சான் எங்க காலத்தை அவரும் எங்கோ சென்றிருக்கிறாருன்னா. மச்சான் மச்சான கேளு. மச்சான் மேலதான் நீ ரொம்ப பாசம் வச்சுக்கிற. சொல்லுமா ஊருக்கார மேலதான். மகன் நீலமேகன் பள்ளிச்சாலைக்கு சென்றிருந்தாலும் மைத்திரன் காலதத்து நீங்க நீதான் கேட்டு விட்டீங்களா அண்ணா? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்துக்கிற போல. இவளை சமாசாரம் தெரிஞ்சு போய்தான் புள்ளையாக போய்க்கிறோம். இங்க போய்க்கிறோம். எங்கடியா நீதான் கேட்டு விட்டீங்களா? உன் கணவன் காலத்து நான் கொண்டேன் என்றால் உன் மகன் நீலமேகன் எங்கே? எங்க நீலமேகன்? அடிதகைய உன் மகன் எங்கே?
ஓட்டுமா அவன் செத்துனா அவன் புள்ளி எப்படி கட்டி பிடிக்கணும் கத்து கட்டு வச்சுங்களா சொல்லுங்க வீட்டுக்கு